கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனாருடைய கதையை நம்ம பார்க்க இருக்கோம். ஏற்கனவே அவருடைய முதல் பகுதியை பார்த்துட்டோம். இப்போ இரண்டாம் பகுதி. இறைவன் கொடுத்த கோவணம் காணாததால் புதிய கோவணத்தை கொண்டு வந்து இறைவனை பார்க்கிறார் அமர்நீதி நாயனார். சுவாமி, தங்களுடைய கோவணத்தை பத்திரமாக வைத்தேன். ஆனால் வைத்த இடத்தில் காணவில்லை. அதற்கு பதில் இந்த கோவணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று புதிய கோவணத்தை ஒன்றை கொடுத்தார் அமர்நீதி நாயனார். அந்தனராக வந்த இறைவன் கண்கள் சிவக்க கோபத்துடன், காலையில் கொடுத்த கோவணம் நீராடி விட்டு வந்து கேட்டால் தொலைந்து விட்டதா? இதுதான் தர்மமா? இதுதான் நீங்கள் செய்யும் வணிகமா? கிடைப்பதற்கரிய என்னுடைய கோவணத்தை எடுத்துக்கொண்டு மட்டமான இந்த கோவணத்தை தருகிறீர்களா? என்னே உன்னுடைய வணிகம் என்றார். அமர்நீதியார் நடுங்கியே விட்டார். என்னுடைய பெரிய பிழையை மன்னிக்க வேண்டும். காலில் விழுந்து உங்கள் கோவணத்தை தவிர நீங்கள் எது கேட்டாலும் தருகிறேன் என்றார். அந்தனர் உடனே, உன்னுடைய பொன்னும் மணியும் என்னுடைய கோவணத்திற்கு சமமாகாது. என்னுடைய கோவணத்திற்கு சமமான ஒரு பொருள் தந்தால் உன்னை விட்டு விடுகிறேன் என்றார். நீங்கள் தொலைத்தது போன்று சொன்ன கோவணத்திற்கு இணையான மற்றொரு கோவணம் இந்த தண்டில் உள்ளது. அதற்கு இணையானது கொடுங்கள் போதும் என்றார் இறைவன். இது மிகவும் எளிது என்றார் அமர்நீதியார். பெரிய தராசு தட்டை கொண்டு அதனை நடுவில் வைத்து ஒரு தட்டில் அந்தனர் கொடுத்த கோவணத்தை வைத்தனர். கோவணம் வைத்த தட்டு கீழே நின்றது. மற்றொரு தட்டில் பெரிய கோவணம் ஒன்றை இட்டார் அமர்நீதியார். ஆடை சமமாகவில்லை. 1, 2, 3 என்று தன்னிடம் இருக்கின்ற அனைத்து ஆடைகளையும் வைத்தார். பழக்கோவண தட்டு எழவே இல்லை, தாழ்ந்தே இருந்தது. ஆடை வகைகள் ஒவ்வொன்றாக வைத்தார். தன்னிடம் உள்ள பொன்மணிகள், வெள்ளிக்காசுகள், பித்தளைகள், வெண்கலங்கள், நவமணிகள் என்று எவ்வளவு இட்டாலும் தட்டு சமமாகவே இல்லை. அருகில் நின்றவர்கள் இதை கண்டு திகைத்தார்கள். இறைவனின் கோவணத்திற்கு அகில உலகில் நிகர் ஏது? தன்னிடம் உள்ள எல்லா பொருளை இட்டாலும் தட்டு நிகராகவில்லை. அமர்நீதியார் அந்தனராக வந்த இறைவனிடம் சென்று, இனி என்னிடம் வேறு ஒன்றுமில்லை. நானும் என் மனைவியும் என் மயந்தனும் வேண்டுமென்றால் இந்த தட்டில் ஏறலாமா என்றார். அந்தனராக வந்த இறைவன், அவ்வாறே செய்யுங்கள் என்றார். மனம் மகிழ்ந்து தராசு தட்டை பலமாக சுற்றி வந்து சிவபெருமானிடம், திருநீற்றில் உண்மையான அன்பு நான் வைத்திருந்தேன் என்றால் இந்த தட்டு சமமாக வேண்டும் என்று கூறிக்கொண்டே தராசு தட்டு மீது ஏறினார் அமர்நீதி நாயனார். ஓம் நமக் சிவாய என்ற மந்திரத்தை கூறிய படியே தராசு தட்டில் நேரினார். அதுவரையில் தாழ்ந்திருந்த தட்டு சமமானது. அருகில் இருந்தவர் அதிசயத்தை கண்டு கை தொழுதார்கள். தேவர்கள் மனமகிழ்ந்தார்கள். அப்போது அருகில் நின்ற வேதியரை காணவில்லை. வானத்தில் சிவபெருமான் உமாதேவியாருடன் எழுந்தருளி அமர்நீதியாருக்கு காட்சியளித்தார். தராசு தட்டில் இருந்தபடியே அந்த காட்சியை கண்டு களித்தார்கள் அமர்நீதியாரும் அவர் மனைவியும் அவர் மைந்தனும். அந்த தராசு தட்டு விமானமாக மாற அம்மூவரும் சிவலோகம் சென்று சிவகணங்களாகி இறைவனை வணங்கினார்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு கதை வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.